அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ன்றது குடுத்துட்டு வராங்க. இது போக முக்கியமா நீட் எக்ஸாம் சம்பந்தமாவும், மெடிக்கல் காலேஜஸ் சம்பந்தமாவும், அதோட கட் ஆஃப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே நெறைய மருத்துவக் கல்லூரிகள்ல சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிற தகவல்கள்லாம் குடுத்துருக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்து வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் பார்த்தா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எத்தனை சீட் இருக்குது, அந்த சீட்டில் எப்படி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்டு, என்ன மார்க் தேவை, கம்யூனிட்டி பேஸ்டு கட் ஆஃப் எவ்வளோ தேவை அப்படிங்கிற ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 1965 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. மொத்தம் 250 சீட் இருக்குங்க. இந்த 250 சீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலுமே 15% சீட்ஸை வந்து அவங்க வந்து ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸை மட்டும் தான் தமிழ் ஸ்டேட் கோட்டாவுக்கு வருங்க. ஸோ இந்த 250 சீட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 38 சீட்டும், தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டால 212 சீட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஆல் இந்தியா கோட்டால 38 சீட்டை எப்படி ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 15 சீட்டும், ஓப்பன் கேட்டகரிங்கிறது நான் ஜென்ரல் கேட்டகரி தான் ஓப்பன் சொல்றேன். இடபிள்யூஎஸ் 4 சீட்டு, ஓபிசி 11 சீட்டு, எஸ்சி 6 சீட்டு, எஸ்டி 3 சீட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக தமிழ்நாடோட 212 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியாவுக்கு 16 சீட்டை கொடுத்துட்டு ரிமைனிங் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு 196 சீட்டை வந்து இவங்க வந்து ஒதுக்குறாங்க. அந்த 196 சீட்டை வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் போக ஓசி கேட்டகரிக்கு 61 சீட்டும், பிசி கேட்டகரி 52 சீட்டு, பிசி முஸ்லீம் 7 சீட்டு, எம்பிசிக்கு 39 சீட்டு, எஸ்சி 31 சீட்டு, எஸ்சிஏ 5 சீட்டு மற்றும் எஸ்டிக்கு ஒரு சீட் வந்து கொடுக்குறாங்க. இது போக இந்த சிறப்பு இட ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தருவாங்க. இதுல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு சீட்டும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11 சீட்டும் தர்றாங்க. இது போக அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 5 சீட்டு, பிசி 4 சீட்டு, பிசி முஸ்லீம் ஒரு சீட்டு, எம்பிசி 3 சீட்டு, எஸ்சி ஒரு சீட்டு, எஸ்சிஏ ஒரு சீட்டு, எஸ்டி ஒரு சீட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் கடந்த வருஷம் கவுன்சிலிங் ப்ராசஸோட டீட்டெயில்ஸுங்க. ஸோ கடந்த வருஷம்னா இப்போ நடந்து முடிஞ்ச மெடிக்கல் கவுன்சிலிங் தான். மொத்தம் 4 ரவுண்டுகள் நடந்துச்சு. ஸோ அதில் எந்த ரவுண்டு வரைக்கும்லாம் நம்மளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போங்க. ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸ்னா கேட்டகரி வைஸ் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓசி எடுத்துக்கிறோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 557, அப்படியே செகண்ட் ரவுண்ட்லையும் சேம் சீட். 3ஆவது ரவுண்ட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து எந்த ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரியில் 658 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு முடிஞ்சிருக்கு. அந்த கட் ஆஃப்ங்கிறது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 557ங்கிற கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து வந்திருக்குங்க. அடுத்து பிசி கேட்டகரி. பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 536, செகண்ட் ரவுண்ட் 532, தேர்ட் ரவுண்ட் வந்து 526க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, 1939. இது வந்து ஜென்ரல் ரேங்கிங் தான் போட்டிருக்காங்க. 1939க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 527, செகண்ட் ரவுண்ட் 527, தேர்ட் ரவுண்ட் 527. பட் ரேங்க் என்ன ரேங்க் க்ளோஸ் ஆகுது பாருங்க, 1879ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 528க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 523, தேர்ட் ரவுண்ட் 512ங்கிற சீட்டு கட் ஆஃப்க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2951ங்கிற ரேங்க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 479, செகண்ட் ரவுண்ட் 472, தேர்ட் ரவுண்ட் 455 க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளோ நம்மளுக்கு என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, 8650க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 428, செகண்ட் ரவுண்ட் 425க்கு அதோட க்ளோஸ் ஆயிருச்சு. என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12368க்கு கிடைச்சிருக்கு. தென் ஃபைனலி எஸ்டி கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 426, செகண்ட் ரவுண்ட் 426 சேம் கட் ஆஃப் தான்.
ரேங்க் என்ன க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 12,223க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டோட ஜென்ரல் கவுன்சிலிங்கோட டீடைல்ஸுங்க. கேட்டகரி வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது வந்து அரசு பள்ளி மாணவர்கள், அதாவது 7.5 கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஓசியில் சீட்டு இல்லை. ஓசி சீட்டுங்கிறது கம்யூனிட்டிக்கு போயிருச்சு. ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 457க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது அரசு பள்ளி மாணவர்களோட ரேங்கிங், ஜென்ரல் ரேங்கிங் கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களோட ரேங்கிங்ல 151க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பிசிஎம், பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 463க்கு வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 117ங்கிற ரேங்க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எம்பிசி 461க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்கிங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 126ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 456க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 152. எஸ்சிஏ 428க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 369ங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி 422, ரேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 422 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற தகவல்கள். இதில் வந்து நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் இல்லாமல் போட்டிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 18,073 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றின தகவல்கள்ங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.